எல்லாம் பெற்றெடுத்து கண்ணு அந்த காலத்துல எங்களுக்கு உதவான்னு நாங்க இருந்தனே கண்ணு. அந்த காலத்துல எங்களுக்கு உதவான்னு இருந்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்த குத்து விளக்கு நமக்கு பின்காலத்துல நல்லதை செய்வான்னு சொல்லி கொண்டுகிட்டு வந்தனே. உன் மருமவளை எனக்கு இந்த பொண்ணே தான் வேணும்னு சொல்லி மொத்த காலமா நின்று நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. அவன் வண்டியில போய் ஆக்சிடென்ட் ஆகுறாளா அட்டிச்சு சித்திரமா செய்தாலும் சித்திரதாக முதுலாம் பாராடு பாத்து இதேதான் நாடகம் வச்சாகணும்னீங்களே பாருங்களா வண்டி திருடிட்டு போறேன் தாய் தாப்புல அடிச்சு சித்திரவதை செய்தவளே விட்டு வேணாம் இன்னைக்கு இருக்கிறீங்க நாளைக்கு நான் பெரிய மனுஷன் செத்து போயிருங்க. உன் குடும்பத்தை கலைக்காத எங்களை அடிச்சாலும் பரவாயில்ல அவளை அடிக்காத காலையாவது பிடிச்சுக்கிறேன். தன் குடும்ப கிடக்கூடாது இருக்கிறாய் அவளை சும்மா விடுவன அவளை விட்டு என்ன அடிக்காதா ஏன் என்னன்னு கேட்டுட்டு முடியல அடியா குடமல்லி அந்த வண்டி 4 வருஷம் சாட்டா தள்ளிட்டு கூட வரத்து விட ஆமா என்ன கடிச்சு போமா உன்னோட வரணும்யா இந்த உலகத்துல இந்த உலகத்துல ஒரு பெண்ணா மட்டும் வரக்கூடாது. ஒரு பொம்பளைக்கு எத்தனை வேலை தெரியும்? 4 மணிக்கு எத்திரிச்சு வாச கொட்டணும், சாணி போடணும், நெல்லு குத்தணும், வடுத்து கட்டணும், துணி வேணா தச்சு போடணும், எறும்பு கட்ட தண்ணா அள்ளி போடணும். ஒரு ஓய்வுல ஒரு பொம்பளைக்கு என்னோட வீண் வார்த்தை வெட்டி அழைக்கிறாய். வாங்க எங்க அப்பங்க அம்மா உனக்கு என்ன செஞ்சாங்க, உனக்கு என்ன கொடுமை செஞ்சாங்க? என் தாய் தோப்புனுக்கு அப்பேர் படி எதிரியா? என்னடி அவளை சித்திரவதை செஞ்சு அடிச்சு ஒண்ணுத்துக்கு உதவா பண்ணி அடிச்சு முடியாத அடிக்கிறியா? அடிக்கிறியா? கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆச்சு. அங்க அடிக்காதவன் இங்க வந்து அடிக்கிறான். எங்க அடிக்கிறான்? அப்படியே பிடிக்க அப்படியே கொலைக்குள்ள இருக்குமே. கடைசி காலத்துக்கு உதவுவா மருமக அப்படின்ற மருமகளை கொண்டு வந்தா என்னுடைய குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாளிக்காம்பு முடுவாய சரி எதற்காக அடித்த? எல்லாத்துக்கும் அடிச்சேன். என் தங்கச்சி அடிச்சேன், எங்க அப்பம்மாள் அடிச்சேன், அப்பம்மாள் அடிச்சேன்,
என் தங்கச்சி என்ன கருணை அடிச்சுன்னு கேக்குறேன். எதற்காக அடிச்ச? என்ன தப்பு செய்தா தங்கச்சி? உன் தங்கச்சி என்ன கருணை சங்கத்தை லவ் லெட்டர் எழுதுறாங்க. என்னது லவ் லெட்டர்? லவ் லெட்டர் சரி, லவ் லெட்டர் எழுதுறாங்க. நீ நல்லா தான் செஞ்சிருக்கிற. நான் தான் தெரியாம அடிச்சு விட்டான். என்ன லெட்டர்? எப்படி? உன் தங்கச்சிக்கு ஒண்ணும் தெரியாது, நீ போய் சொல்ற அப்படின்னு நான் சொல்றேன். அதான் கொண்டு வாடா. கேப்புன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிற பத்திரமா நான் படிச்சு சொல்லிடுறேங்க. இதுல எழுதிக்கிறது என்னன்னு நான் தான் எழுதி கொடுத்தேன். நீ எழுதி கொடுத்தியா? நீங்க லவ் லெட்டர் எழுதி கொடுத்தாங்கல்ல, நான் தான் படிச்சு வைக்கிறேன். தங்கச்சி அப்பேற்பட்ட ஆளு இல்லையே. ஆமாங்க. யார் தெரியுமா? அன்புள்ள காதலர்களுக்கு எழுதக்கூடிய கடிதம் என்னவென்றால், இரு பாலகிருஷ்ணனுக்கு ஐ லவ் யூ. ஆமாங்க. அடுத்தது காந்திக்கு ஐ லவ் யூ. ஆமாங்க. ஆறுமுகத்துக்கு ஐ லவ் யூ. அங்க போயிட்டான். இல்ல ஊருக்கு ஒன்று விஸ்வநாதனுக்கு ஐ லவ் யூ. அடுத்தது நான் கோயில் பூசாரி நந்தகுமாருக்கு ஐ லவ் யூ. பூசாரி முட்டை விட்டுரு. அது பூசாரி நான் காலையில வர சொன்னா இன்னும் ஊர் நாட்டாம ரவிக்கு ஐ லவ் யூ. ஆமா. இன்னும் பேரும் மேட்டூர் பார்க்குக்கு வாங்க, நம்ம ஒன்னா மீட் பண்ணலாம் தெங்கலாம் அப்படின்னு கையை இங்க பாத்துங்க. நீங்க ஓ தங்கச்சி கையெழுத்து பாத்துங்க. இதற்காகவே தங்கச்சியில கையெழுத்து இப்படி உன் தங்கச்சி போற ஒரு லவ் லெட்டர் எழுதி திரிகிறான்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தாங்க அடிச்சேன். சரி, உண்மையில தவறு இல்லை. ஏன்னா தன் பிள்ளையாகப்பட்டவள் கோழையா போயக்கூடாதுன்னு உரைத்து தன் மகள் போல் பாவித்து நீ அடித்து சித்து செய்கிறாய். முர்ரக்கருவாயா இங்க பாரு, எங்கடி மூடுறாங்க மரியாதை கொடு. இது ஒண்ணும் தக்கல, இது பிரச்சனை பேரு. இது பாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட 5 நிமிஷம் தான் பொழைக்கிறது இல்ல. ஒருபோது உன்னை விட்டு நான் பிரிய முடியாது. உன் தங்கச்சி லவ் லெட்டர் எழுதுறான். சரி, அதுக்கு சப்போர்ட் யார் தெரியுமா? யாராரு? உங்க அப்பா அம்மா தான். ஆமா. சரி, அதனால அவங்க என்னத்துக்கு பண்ணாங்க, ஏன்னா காரணம் போய் அவங்கள போய் கேளு. சரி, கேட்டா இருப்பேன், இல்லைன்னா அவனோட டபேஸ் வாங்கிக்கிறேன். என் உத்தமே பத்தினி நீதான். உன்னை விட்டு நான் ஒரு போதும் பெரிய மாட்டேன். கேட்கிற கேள்வியில அப்படி அவனுக்கு என்னென்ன செய்யற பாரு. கேடுறா நடிக்கிறேன். சரி, பார்க்கலாம் என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஆனால் தங்கா நன்றாக இருக்கிறாயா? நன்றாக இருக்கிறேன். பாடசாலை சென்றாயா? பாடசாலை சென்றேன் அண்ணா. பாடங்கள் கற்பாயா? படித்தேன் அண்ணா. தங்கா அண்ணா, யாரோ எத்தனை பேர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். சரி அண்ணா. ஆனா உங்க அண்ணி சொல்ற வார்த்தை உண்மையா? என்னதண்ணா? என்னதண்ணா? அண்ணா, இத படித்து பார். வாயாலே படிச்சு சொல்ல ஒவ்வொன்றா காரால் கேட்கணும். பேரெல்லாம் கோமாளி தானே தெரியும். சரி இருக்கட்டும். கீழே இருக்கிறது யாரோட கையெழுத்து? அண்ணா, இங்க இருப்பது என்னோட கையெழுத்து தான். எப்படி அப்படி சரி, எப்படி அப்படி? இங்க இருப்பது என்னோட கையெழுத்து தான் அண்ணா. ஆனா அந்த மேலே இருக்கக்கூடிய வாசகங்கள் அனைத்து என்னோடது இல்ல அண்ணா.
திருமகளே என் பொண்டாட்டி உத்தமி அவ அடிச்சு தப்பில்லை என்ன கெட்டு போக கூடாது அடுத்த வீட்டுக்கு போறவ குடும்பம் கிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா நீ வந்து லவ்ல ஐயோ ஐயோ காது கேட்கல பட்டி பையா இருக்கிறா அடி சண்டால பாவி குடும்பம் கட்டு போச்சு கெட்டு போச்சா குளம் கெட்டு போச்சு ஊரு சடுமல்லா சிரிக்குது நம்ம பார்த்துக்கோ நம்ம குடும்பம் சரி இதுக்கு மேல நான் படைக்கிறது இல்லை அப்படியா நான் துருவா போய் முத்துராங்கி வீட்டுக்கு போய் சட்டில 2 கத்து முருகத்தலை வாங்கி ஏவிச்சு உப்பு மொளபடி பட்டுறேன் தின்னுபிட்டு நான் சாப்பிடுறேன் ஐயோ உடனே செத்து போய் அப்பேற்பட்ட ரசப்பொருள் முருகத்தலை வச்சு தின்னாத்தான் சட்டியும் சாவர் தேவை இல்லாத நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன் செத்தாலும் சாவணும் 2 பேரும் சேர்த்து தான் சாவணும் இன்னும் பாரு உன் தங்கச்சி அட்டை சரி உங்க அப்பா அம்மா அதுக்கு சப்போர்ட் என்னது எங்க அப்பா அம்மா சப்போர்ட் கேளுங்க அப்பா அம்மா அண்ணா நேற்று வந்த சிரிக்கு பேச்ச கேட்டுக்கிட்டு உன் கூட பிறந்த தங்கைய நம்பாம தங்கை என்று பாராமல் இப்படி அடித்து உதைத்து சித்திரவதை செய்யறிய அண்ணா உன் தங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நேற்று வந்தவன் உனக்கு பெரிதா போயிட்டா சின்னதில் இருந்து நாம பிறந்து வளர்ந்து இப்படி தங்கையை சந்தேகப்பட்டு அடிக்கிறியாடா அண்ணா ஐயோ அப்பா நான் கூட என்னமோ ஏதா நினைத்தேன் இந்த இருவரும் இந்த தேவடியா பையன்தான் எங்க குடும்பத்தை கெடுக்கிற கோடாளி காம்பு ஏன்னா ஒரு படைக்கிற பிள்ளையத புத்தமதி சொல்லி அனுப்பணும் ஒரு நிமிஷம் உன் மவ இப்படி பண்றாள இதெல்லாம் கேட்க மாட்டியா மாமான்னு கேக்குறேன் என் மவ அப்படித்தான் செய்வேன் அப்படித்தான் அவ்வளவு எழுதுவா அப்படியா உனக்கு என்னடி அப்படியா உப்பு நேத்து வந்தவன் அப்படி சொல்லுங்க அப்பக்கார எனக்கு கேக்குறேன் போரு போரு அவன் என்ன செய்யறப்பா அவன் சொல்ற எதிரியா சொன்ன மாதிரியே கேட்ட ஏத்து வந்தோம் எனக்கு பிறந்து தோல் மலை தோட்ட மாலையா கண்ணனை எப்படிலாம் உன்னை போட்டு வளர்த்தனா கண்ணு நீ முந்தி பிறந்தவனை சொல்லி உன்னை வளர்த்து ஊருக்குதான் நெச்சிக்கு கல்யாணம் பண்ணி
ஏய் முந்தைய பிறந்த உரைக்கிறியே என் தங்க தேவடியா தான் மண்ணா கேட்க கூடாதா கூடி பிறகலையா கூட்டுப்பால் உடலையா நம்ம சேர்ந்து பிறகலையா சேடப்பால் இல்லையா நேற்று வந்தவன் அந்த ஏறி நெத்திக்காரி ஏறி நெத்திக்காரி கெண்ட பெருத்துவ கொண்டவனை தின்னுடுவா தோல் சிரிக்க வலியத்த கூறி அவளை போய் கட்டிட்டு வந்து அவளை பேச்சு கட்டிட்டு இப்படி பெற்ற அப்பா அம்மா தங்கச்சி கூட பார்க்காம அடிக்கிறியே நல்லா இருக்கீங்களா நேர்நத்துக்காரி இத கண்ட பரத்துவன் கொண்டு வித்தனு விடுவா சரி அப்படின்னு உன் தங்கச்சி சொல்றான் சரி நான் போயிடுறேன் உன் தங்கச்சியை வச்சுக்கிட்டு நீ பறிச்சுக்க உன்னை விட்டு ஒரு போது இருக்க மாட்டேன் இப்ப என்ன செய்யணும் பொறுத்து பாரு பாரு வா நான் வேணுமா உங்க குடும்பம் வேணுமா தேவி அவங்க கேட்கிறாங்க தேவையாங்க உத்தமி பத்தவி நீ இருந்தா போதுபடி என்ன ஆட்டம் ஊருக்கு ஒரு பொம்பளை இருக்கணும் பாரு மாதாவும் அடிச்சவனும் மாபரப்பு நந்தவனும் இந்த தாயார அடிச்சவனும் தாம்பரப்பு நந்தவனும் ஓர புலிய வெட்டினவனும் கோட்டை ஏறி பொய் சாத்தி சொன்னவனும் காலா பசுவா காலால உதச்சவனும் உருப்புட்டதா சரித்திரமே இல்லை எப்ப பெத்த புள்ளையில சாப்பிட வச்சீங்களோ நீயும் தேவையால யாருமே இந்த ஊரில் இருக்கக்கூடாது நாட்டை விட்டு போகணும் நானும் என் தேவியும் சேர்ந்து சந்தோஷமா கொட்டி கட்டி பறந்து வாழ்வையோ இங்க பாரு தேவி உங்க குடும்பம் வேணுமா இல்ல நான் வேணுமா தேவி என்னுடைய தேவி மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா உங்க அம்மால கண்டாருவாள்னு கேளு
தாயே கண்டாரோன்னு கேட்கணுமா? சரி அப்படி கேட்டா உன்கிட்ட படைக்கிறேன். இருந்தாலும் கோயில் பூச்சர் கிட்டணும் போ. உன் ஆசைப்படியே நிறைவேற்றுறேன். அப்படிங்க அதே தேவடி கட்டாரம் சொல்றியாடா? 10 மாதம் உன்னுடைய உன் தாயுடைய கருவில நீ வளர்ந்து ஏண்டா அவளை வந்து இவன் பேச கேட்டு தேவடியான்னு சொல்றியா? நீலாம் இப்படி அவியாடா? அப்பனா ஒக்கால வாழ்ந்து கேளு. ஏவி இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை கேட்கணுமா? அதே ஒக்கால ஓடு. ஐயோ அப்பா உன் தங்கச்சி இருக்கிறாள் தேவடியானு கேளு. கேட்கலாம் போ. எனக்கு நீதான் முக்கியம். 10 நிமிடம் அடியே ஓடுகாலி தேவடியாளா என்னைக்கு பெத்த அப்பா அம்மா தங்கச்சியை பார்க்காத தேவடியா கண்டாரோலி மொட்டால் ஒளி கேட்டியா? அன்னைக்கு இனிமேல் உன் முகத்தை நாங்க முடிக்க மாட்டா. நாசமா தாண்டா போங்க. உன் கட்டில தானே முடிக்கும். வாங்கடா சொல்ற வார்த்தை அப்படியே கேப்ப சொல்லு. குடும்பம் கட்டு போச்சு. சரி உலகம் கட்டு போச்சு. ஆமாமா உன் தங்கச்சி ஊர் போறல அவளே எழுதி தெரியுற. அதனால அல்ல ஊர் சனமெல்லாம் தெரிக்குது. சரி இவங்க நாட்டுல வச்சிருந்தா நம்மளுக்கு தான் கேவலம். ஆமா இவங்க நாடு கடத்து எங்கே காலேஜ்ல போய் தெரிவிட்டோம். அப்படியே விட நாட்டை விட இருக்கிறவா ஓடாடா ஓடாடா ஓடி கொடுத்தா உன்னை முந்தி பெற்று எங்களுக்கு திருவாடு கையில் கொடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறிய வனவாசம் துரத்துறியா சண்டலா? ஊரா கிழக்கு பயிலை திருவாடு கொடுக்கிறேன். அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது இந்த திருவாடு கொடுக்கிறேன். தெருவா பிச்சை எடுத்து போலடா தெருவுல இருக்கிற இதுக்கு மேல இதைத்தான் எங்க நாடு. நாடு நமக்கு சொந்தம் இல்ல. மக்களை சேர்த்து சித்திரவதை செய்து நாட்டை விட்டு போகும் தருவாயில் அதே நேரத்தில் மூகாசுரன் சபைக்கு வருவதும் காண்கிறார்.